ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளோட vlog தான் வந்து சேர்த்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை vlogகும் இதில் இருக்குது. இன்றைக்கி vlog தான் இது. காலையில் வந்துட்டு பெருக்கிச்சுக்க டெய்லியுமே பெருக்கினாலுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கே சில சமயம் ஷாக் ஆகுது. அது இல்லாமல் நான் வந்து காலையில் மட்டும் இல்லை, சில சமயம் ஈவினிங்கும் பெருக்கிறேன். அப்பயும் இந்த பசங்க வந்து பெருசாயிட்டாங்க தான் பேர், ஆனாலுமே வந்து குப்பை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, அது விடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை 6 வாரம் தொடர்ந்து வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முருகனுக்கு. அதனால் இன்றைக்கி தான் முதல் வாரம். காலையிலே எந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கிட்டு வாசலில் கோலமும் போட்டுட்டு குருவை வழி அனுப்பி வச்சுட்டு, இன்றைக்கி வந்துட்டு மெனு எனக்கு நேற்றே சொல்லிட்டாங்க இன்றைக்கி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. சாம்பார் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு. சாம்பார் பொரியல் வந்துட்டு கோவக்காய். நமக்கு டெய்லி எதுவும் ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யணுன்ற அந்த மெனுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே தலை வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புளி சாதம் வேணுன்றாங்க. புளி சாதம் கொடுத்தா புளி சாதம் ரொம்ப ட்ரையாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு தயிர் சாதம் வேணுன்றாங்க. தயிர் சாதம் நல்லாயிருக்கு, கோவக்காய் பொரியல் நல்லாயிருக்கு, அதுக்கு காம்பினேஷன் வெண்டைக்காய் பொரியல் நல்லாயிருக்கு அப்படின்னு அதே வாரத்தில் 2 வாட்டி செய்ய சொல்கிறாங்க. சரி, நமக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வெயிலாகவும் இருக்குல்ல, இருந்தாலும் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னாலுமே அதை தாண்டி வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது வந்து ஹேபிட்டாக மாறிடுமோ சில சமயம் பயமாக இருக்குது. எல்லாமே கொடுத்து பழகணும் அப்படின்றதுக்காக அவங்களே சில சமயம் சொன்னாலுமே நான் வந்துட்டு காலையில் எனக்கு என்ன தோணுதோ அதை சில சமயம் நான் செஞ்சு விட்டுறது. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க செஞ்சு தயிர் சாதம் செய்ய சொன்னாங்க. திங்கக்கிழமை நான் தயிர் சாதம் கொடுத்து அனுப்பிச்சேன். நேற்று வந்து தயிர் சாதம் செம்மையாக இருந்ததான் வெண்டைக்காய் பொரியலுக்கு. இன்றைக்கி தயிர் சாதம் வந்து கோவக்காய் பொரியலுக்கு சூப்பராக இருக்கும், அதனால் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருனாங்க. நான் செய்யவே இல்லையே, சாம்பார் செஞ்சுட்டேன். அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுட்டு, டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து அவிச்சு ஆளுக்கு ஒரு முட்டை இப்படி ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு அங்கே வச்சுடுவேன். டெய்லி பசங்க சாப்பிட்ருவாங்க. செவ்வாய்க்கிழமை நான் தான் வந்துட்டு விளக்கேற்றுறேன். ஸோ நான் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கானது டெய்லி முட்டை. டெய்லி வெள்ளிக்கிழமை தவிர மீதி நாள் எல்லாமே, வெள்ளி சனி மட்டும் தவிர மீதி நாள் எல்லாமே அவங்களுக்கு வந்து நான் முட்டையை காலையில் வேக வச்சு இது போட்டு பெப்பர் போட்டு அங்கே வச்சுறது. கோவக்காய் பொரியல் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. பசங்களுக்கு டெய்லி வந்து அயன் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்குது. காலையில் வந்துட்டு கொஞ்சம் இயர்லியாகவே இப்போலாம் சீக்கிரம் எந்திரிச்சிடுறேன். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இந்த மாதிரி எந்திரிப்பேன். இப்போலாம் வந்துட்டு ஒரு 5:30 5:45 இந்த டைம் எந்திரிக்கிறதால எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கிது. அதனால் நான் வந்து இவங்களுக்கு சமையல் போக மீதி எக்ஸ்ட்ராவும் நிறைய வேலை என்னால் காலையில் செய்ய முடியுது. அதனால் அவங்களுக்கு அயன் பண்ணி கொடுக்குறது. முதல்ல அயன் பண்ணி தரமாட்டேன், அவங்களே அயன் பண்ணிப்பாங்க. சில சமயம் அயன் பண்ணாமலும் போயிடுவாங்க. ஏன்னா அது முதல்ல இருந்த யூனிஃபார்ம் வந்துட்டு அயன் பண்ணலனாலும் பெருசாக தெரியாது. இப்போ யூனிஃபார்ம் மாற்றிருக்காங்க, நிறைய ஸ்கூலில் மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணலைனாலே ரொம்ப அப்படியே கொசன்னு தெரியுது. அதனால் இவங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் வந்துட்டு இது பிரசாதம் வந்துட்டு ரம்பா சம்பா ரவை. இதுதான் எனக்கு அடிக்கடி ப்ராப்ளம் ஆகுது. சம்பா ரவைக்கு ரம்பா சவைன்னு சொல்லிடுறேன். சம்பா ரவையில் வந்துட்டு கேசரி மாதிரி செஞ்சுட்டு வேலுக்கும் அதுக்கப்புறம் முருகருக்கும் வந்துட்டு 5 இதில் வந்து அபிஷேகம் பண்ணேன். பால், தயிர், மஞ்சள் தண்ணியில், அதுக்கப்புறம் பன்னீரில், அதுக்கப்புறம் வந்துட்டு விபூதி. இது 5லையுமே வந்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல்மாறல் படிச்சுட்டு கோயிலுக்கும் போய் விளக்கேற்றிட்டு அங்கேயே உட்காந்து வேல்மாறல் படிச்சுட்டு வரேன். இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் 3வது வாட்டி வந்து பண்ணுறேன். 3வது வாட்டியுமே வந்து நான் என்னென்ன நினச்சி வேணும்னோ அது எல்லாமே அந்த 6 வாரத்தில் எனக்கு நடந்துருது. அதனால் எனக்கு இதில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக நான் வந்து இப்போ 6 வாரத்தில் முதல் வாரம் இன்றைக்கி நான் போயிட்டு ரொம்ப மனசார ஒரு 2 வேண்டுதல் வச்சு வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் நம்மளுடைய விருப்பம் தான். இல்லை நம்ம தேன் அபிஷேகம் பண்ணலாம், சந்தன அபிஷேகம் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம். நான் வந்து ஒரு எல்லா நாளுமே இதே அபிஷேகம் பண்ண போகிறதில்ல. 5 நாளும் வேறு வேறு. பால் தயிர் மட்டும் கண்டிப்பாக இருக்கும். அடிஷ்னல் நாளைக்கு வந்து சந்தனம் சேர்த்துப்பேன், அடுத்த நாள் வந்து தேன் சேர்த்துப்பேன். ஸோ நம்மளுடைய விருப்பம். அதுக்கப்புறம் பழத்தில் கூட அபிஷேகம் பண்ணலாம், வாழைப்பழத்தில் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். அதனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி மங்களகரமாக சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். இது வந்து 3 நாளில் இது இன்னொரு நாள். நாங்கள் வந்து கருப்பு படத்துக்கு அத்தை அழைச்சிட்டு போக சொன்னாங்க. சாமி படம் அப்படின்றதால அத்தை மாமா 2 பேருமே அழைச்சிட்டு போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா மைனாவோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மைனா குஞ்சு அது வந்துட்டு மேலே இதுலேருந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கு பாவம் அவங்க அம்மாவுக்கும் தூக்க தெரியல. 2 பேருமே கத்திட்டு இருக்காங்க. மேலே இருந்து அவங்க அம்மா கத்துறாங்க, கீழேருந்து குட்டி கத்திக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. அது வந்து எடுத்து வைக்க முடியாத இடத்துல கூடு கட்டியிருக்கு. சரி, எப்படியாவது அது கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்.
பக்கத்திலே தான், வீட்டு பக்கத்திலேயே தான் தேட்டரு, கணேஷ் தேட்டரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயே நடந்தே வந்துட்டோம். நடக்கும்போது வந்து ஒரு போட்டி வேறு, அத்தை நடக்கிறாங்களா ஃபாஸ்ட்டாக, இல்லை மாமா நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே மாமா தான் ஃபாஸ்ட்டாக நடப்பார். அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. சாமி படம்ன்றதால இந்த படத்துக்கு அவங்க வேற ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து துரேந்தர் 2 வந்துச்சு, அது பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அது நான் வரலப்பா அப்படின்ட்டாங்க. இது சாமி படம்ன்றதால சரி வரேன் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட் டைம், இதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷத்தில் இப்போ தான் முதல் டைம் வந்து எங்கள் மாமனாரோட சேர்ந்து நாங்கள் படம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் வந்திருக்காங்க, அவங்க கூட. அது கூட ரொம்ப ரேர் தான், ஒரு 2-3 படம் தான் பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக இவர் வந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் வந்து அதிர்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநீர்மலை கோவில். இப்போலாம் இவர் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் எப்பவுமே கோவில், அது உங்களுக்கு தெரியும். கோவில் இஸ் ஈக்குவல் டு மாமியார், எங்கள் மாமியார் அப்படின்னு எழுதிடலாம். அந்த மாதிரி கோவிலாக சுற்றுவாங்க. இதில் வந்து இவரும் இப்போ சேர்ந்துட்டாரு. இவரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னதால நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அதில் இது ஒரு கோவில் வந்து திருநீர்மலை கோவில். இவர் பார்த்துருக்காரு, அத்தை பார்த்துருக்காங்க, மாமா பார்த்ததில்ல. அதனால் அவரை கூப்பிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தோம். பார்த்துட்டு இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படா கட்டினாங்க, எப்படா வந்துச்சு, செம்மையாக இருக்கு, ஏன் இவ்வளோ நாளாக நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் என்ன ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, திருநீர்மலை கோவிலில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் இவரை காட்டுவாங்க, விஷ்ணுவை காட்டுவாங்க. அவர் படுத்த மாதிரி இருப்பார்ல, அவரோட கோலத்தை. இப்போ என்ன பண்ணாங்க, அவர் வந்து பின்னாடி வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுருக்காங்க. அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த உற்சவர் வச்சுருக்காங்க. எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா உற்சவர் மட்டும் வச்சுட்டு மீதி சாமி எல்லாமே வந்து இது வச்சுருப்பாங்களே, அந்த வைக்கோல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த 48 நாள் ஏதோ அது எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் வந்து ஏமாந்துட்டோம். ஏன்னா இவர் வந்து அவரை தான் பார்க்கணும், எப்படா இப்படி படுத்த மாதிரி இப்போ அவ்வளோ பெரிய சிலையாக இருப்பாரா அப்படின்லாம் கேட்டுருந்தார். சூப்பராக இப்போ நீங்கள் வாங்க, செம்மையாக ஷாக் ஆகிடுவீங்கன்னு பார்த்தா எங்களுக்கு தான் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. எங்களுக்கு தெரியவும் தெரியாதா. அதனால் நாங்கள் இதுவும் பண்ணலாம், அர்ச்சனையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. கோவில் திறந்துருக்கு, முதல்ல கோவில் மூடி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கோவில் திறந்துருக்கு அப்படின்னதால சரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இவர் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் இல்லை. ஆனாலுமே வந்துட்டு இவர் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்தால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இது இல்லாமல் இப்போ திருநீர்மலையில் சூப்பராக ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எப்பயுமே மேலே ஏறி தான் வர முடியும். இப்போ வந்து கார்லேயே மேலே வர மாதிரி சைடில் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரோடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் சூப்பரான விஷயம். இந்த ஷெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இல்லை, இப்போ போட்டிருக்காங்க. அதை ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, முதல் கிடையாது, இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பிரசாதம் வந்து 2 பிரசாதம் செமையாக இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா தோசை, அந்த பொடி தோசை வந்து செமையாக இருக்கும் பிரசாதம். இங்கே வந்து எப்பவுமே பொடி தோசை வந்து நான் வாங்கி சாப்பிடுவேன். அதே போல் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அதுவும் வெளிச்சை இந்த பக்கம் வண்டலூர் தாண்டி போகணும். அந்த இடத்துல வந்துட்டு அந்த கோவிலில் பிரசாதம் வந்து புளி சாதம் சூப்பராக இருக்கும். ஸோ கோவில் இப்போல்லாம் என்னை கேட்டிங்கன்னா, நான் நிறைய கோவிலில் போயிட்டு எந்தெந்த கோவிலில் எந்தெந்த பிரசாதம் நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் யாராவது கோவிலுக்கு போகிறீங்க, எந்த கோவிலில் பிரசாதம் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்னை கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப தூரம், இப்போ நம்மளாலலாம் ஓரளவுக்கு நடக்க முடியும், இவங்களாலாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுல்ல. அதனால் அங்கங்கே நடந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் எந்திரிச்சு வந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்த வரைக்கும், உள்ளே போய் நாங்கள் பார்க்குற வரைக்குமே வந்துட்டு விஷ்ணுவை பார்த்துடலாம் அப்படின்னு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் இல்லை அப்படின்னுட்டு. என்னடா அப்படின்னாரு எங்கள் மாமனார். இல்லைப்பா, இவ்வளோ நாளாக இருந்தார், இப்போ தான் இந்த கும்பாபிஷேகம் அவங்க ஆனால் சொல்லிடுறாங்க. அந்த இவரே சாமி பூசாரியே வந்து சொல்கிறாங்க, இப்போதைக்கு வந்துட்டு அவர் இல்லை, இப்போ உற்சவர் வச்சு கும்பிட்டுட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம், கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் கேட்டேன், எப்போ வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் தெரியல, நடக்கிற வேலையை பொறுத்து, முடிகிற டைமை பொறுத்து அப்படின்னுட்டாரு. அங்கேருந்து மேலே ஃபுல்லாக பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்கும். போயிட்டு மேலே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு, பசங்க இல்லை, ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் வரைக்குமே தான் போயிருந்தோம். அதனால் போயிட்டு இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்திமயமாகிட்டார் எங்கள் மாமனார். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது போல் கோவில் போகிறது வந்து நல்லாயிருக்கு. அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயமும் நடந்திருக்கு. நான் அதை அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது, ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தது. சர்ச் பண்ணி எப்படியோ வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது என்ன விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் சொல்கிறேன். அதை பாருங்கள், புளி சாதம் ப்ளஸ் வந்துட்டு இதுதான் அந்த பொடி தோசை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக மிளகு வச்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ திருநீர்மலை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர் அடிக்டாகவும் இருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து அப்படியே வந்து இன்னொரு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அஸ்தினாபுரத்தில் இருக்க முருகன் கோவில், அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு அதில் இருந்தது. நாங்கள் கிளம்பவே டைம் ஆகிடுச்சு. அங்கேருந்து போகவே
ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடும் எப்படி டிராஃபிக்கில். அதுக்கப்புறம் போய் அரக்கப்பறக்குன்னு கும்பிட்றதுக்கு இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரமே உட்காந்து மேலேயே இருந்துட்டு மேலே நல்லா இருந்துச்சு. மேலேயே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தோம். கிளம்பிட்டு போகிற வழியில் எப்படி நாங்கள் பண்ணுற வேலை வந்து டீ காஃபி குடிக்கிறது தான். அதனால் அங்கே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். சைட்லேயுமே வந்துட்டு இன்னொரு கோவிலும் இருக்குது இவங்களோடது. அதுவுமே கும்பாபிஷேகம் நடக்குது. அங்கேயாவது வந்துட்டு வெளியில் இருப்பாங்களான்னு பார்த்தா எல்லா சாமியுமே வந்துட்டு பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு உற்சவர் மட்டும் வச்சுருக்காங்க. அவரையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து டீ காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சுற்றி சுற்றி கோவிலாக சுற்றினதால ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால தான் எங்கள் மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சாமி கோவிலுக்கு போயிட்டாலே ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.